மொழியே இல்லாமல் நம்மளை சிரிக்க வைக்க முடியுமான்னு கேட்டால் நீங்கள் ரெண்டு பேரை சொல்லுவீங்க. ஒன்று சார்லி சாப்ளின், இன்னொன்று மிஸ்டர் பீன். அவங்கள தவிர ஒரு கார்ட்டூனால் நம்மளை நிரூபிக்க முடியுமான்னு கேட்டால் நிரூபித்த ஒரு கார்ட்டூன் தான் டாம் அண்ட் ஜெரி. இதுக்கு எப்படி டாம் அண்ட் ஜெரி என்று பேர் வந்துச்சு? இந்த எலியும் பூனையும் செய்யக்கூடிய அட்டகாசமான நிகழ்ச்சி, ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி, நகைச்சுவையான நிகழ்ச்சி, நம்மளை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த கதை எப்படி உருவாயிருச்சு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். நான் தான் அமான். வெல்கம் டு அமான் 001. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களை சிரிக்க வச்ச ஒரு கார்ட்டூன் சொன்னால் அது டாம் அண்ட் ஜெரி தான். 1940ஆம் ஆண்டு வில்லியம் ஹனா, ஜோசப் பார்பரா இவங்க ரெண்டு பேராலும் உருவாக்கப்பட்ட ஒரு கார்ட்டூன் தான் இந்த டாம் அண்ட் ஜெரி. முதல்ல டாம்ட பேரு ஜேஸ்பர் என்றும் ஜெரிட பேரு ஜிங்சன் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு போட்டியின் மூலம் இந்த டாம் அண்ட் ஜெரி என்று சொல்லி பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. இந்த கார்ட்டூனுடைய சிறப்பு என்னவென்றால் இதில் அதிகமான வசனங்களே கிடையாது. டாம் போடக்கூடிய வேடிக்கையான செயலையும் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஜெரி போடக்கூடிய மாஸ்டர் பிளானையும் பார்க்கறதுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகப்படியாக ஈர்க்கப்பட்டாங்க. 1940 இந்த டாம் அண்ட் ஜெரி பல திரைப்படங்களில், பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் எபிசோடுகளாக வெளியாயிருச்சு. 7 அகாடமி அவார்டு வாங்கின ஒரு சாதனை படைச்ச ஒரு கார்ட்டூன் சொன்னால் இந்த எலியும் பூனையும் இந்த டாம் அண்ட் ஜெரியும் தான். உண்மையிலே நான் இந்த டாம் அண்ட் ஜெரியோட கடைசி எபிசோடு இது வரைக்கும் பார்க்கல. அப்படி பார்த்த ஒரு நண்பர் வந்து சோகமாக சொன்னார், டாம் அண்ட் ஜெரி கதை முடிஞ்சிருச்சு மச்சான். நான் கேட்டேன், எப்படிடா முடிஞ்சிருச்சு, கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்ன பதில் தான், ஜெரி இறுதியில் செத்து போயிடும், அதோட அந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. உண்மையிலே ஜெரி செத்து தான் இந்த கதை முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். பாய்.